வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப அட்டகாசமான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம பார்ப்போம். பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து நேரா கதிர் மேல பழி போடுறாங்க. இங்க பாரு, எனக்கு அப்பவே தெரியும் இந்த கதிரை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு. அவன் தான் இந்த பணத்தை திருடி இருப்பான். பாத்தீங்களா, அவன் ரூம்ல தான் சாவியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கதிர் மேல சேர்ந்து பழி போடுறாங்க. இத பாத்துட்டு மாயா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க, கதிர் தான் எடுத்தான் அப்படிங்கறதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? எந்த ஆதாரமுமே இல்லாம எப்படி நீங்க கதிர் மேல பழி போடலாம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, வந்துட்டியா? கதிர யாரு என்ன பேசினாலும் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவியே, எங்களுக்கு தெரியும்டி. ஆரம்பத்துல இருந்தே நீ கதிருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா கண்டிப்பா உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இத கேட்டதோட மாயா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நான் உங்க மருமக. அப்ப பத்மா சொல்றாங்க, மருமக மாறியாடி நீ பேசுற? நீ பேசுற பேச்சு, அந்த கதிர்கிட்ட பேசுற நடவடிக்கை, எங்கெங்கயோ திடீர்னு காணாம போற, திடீர்னு கதிரை எங்கெங்கயோ கூட்டிட்டு போற, யாருக்குடி தெரியும்? இத கேட்டதோட மாயா நேரா பத்மாவை பார்த்து, அத்தை, வரம்பு மீறி எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, நான் என்னடி எல்லை மீறி பேசினேன்? நான் உண்மையதானே பேசினேன். இங்க பாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ வாந்தி எடுத்தியே, அந்த வாந்திக்கு கூட இவன் தானே காரணம். அதனாலதான் அவனை என்ன சொன்னாலும் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுற. இத கேட்டதோட மாயா செம டென்ஷன் ஆகி பத்மாவை ஓங்கி செவிலே ஒண்ணு விடுறாங்க. அப்ப பத்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே பார்வதி செம ஷாக் ஆக, கதிரு அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா மாயாவை பார்த்து முறைக்க, மாயா சொல்றாங்க, கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம என்ன பேசணும் அப்படிங்கன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையில, வயசானிச்சே தவிர்த்து உங்க தலையில கொஞ்சம் கூட மூளையே இல்ல, சுய புத்தின்னு எதுவும் இருக்கா இல்லையா? இப்படிதான் ஒருத்தரை கொச்சையா பேசுவீங்களா? என்னோட நடத்தைய பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, குற்றமுள்ள நெஞ்சு தாண்டி குறுகுறுக்கும், நீ அந்த மாதிரி பண்ணிருப்ப, அதாண்டி என்ன அடிச்சுட்ட. ஏய், என் புள்ள வரட்டும்டி, உனக்கு அப்புறம் இருக்கு. மாயா சொல்றாங்க, அவரு வரட்டும், யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத சீனுவே சொல்லட்டும். அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய், என் புள்ள என்னைக்குமே எனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுவான். அப்ப மாயா சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க பேசின பேச்சு கண்டிப்பா சீனு உங்களதான் பேசுவாரு, பாத்துக்கோங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, உன்னை விட மாட்டேன்டி, ஒன்னு இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், அண்ணன் வரட்டும்டி, அப்புறம் முடிவு பண்றேன் அப்படின்ட்டு பத்மா கோவமா போறாங்க. அப்ப கதிர் நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா, என்ன மாயா திடீர்னு இப்படி அடிச்சுட்ட? என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மூத்தவங்க, அப்படி பண்ணலாமா? மாயா சொல்றாங்க, சும்மா இரு கதிர், கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம இப்படி ஒன்னையும் என்னையும் பத்தி தப்பா பேசுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படித்தான் பேசுறதா ஒருத்தரை அவமானப்படுத்தி எத்தனையோ வார்த்தை எடுத்து பேசுறதுக்கு? அதுக்குன்னு இதுதான் பேசணுமா? இல்லம் கதிர், இதுவரைக்கும் அவங்கள பாவம் பாவம் அப்படின்னு விட்டது ரொம்ப தப்பு. இதுக்கு மேலையும் குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சீனு இன்னைக்கு வரட்டும், சீனு கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி எது நியாயம்னு அவங்க கிட்ட கேக்குறேன். அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, இப்போதைக்கு சீனு உன் பேச்சு கேக்குற நிலைமையில இல்ல, இருந்தாலும் உன் மேல தப்பு இருக்கு, நீ என்னதான் இருந்தாலும் அவங்கள அடிச்சிருக்க கூடாது. மாயா சொல்றாங்க, என்ன கதிர் நீயும் இப்படி பேசுற? கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, இப்ப அவங்க பேசின விஷயத்த எல்லாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உன்ன நீ அடிச்சியல்ல, அததான் அவங்க பெருசா எடுத்துப்பாங்க. எப்படியும் பத்மா அத்தை வந்ததோட இததான் சொல்லுவாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சொல்லட்டுமே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம பார்வதியும் பத்மாவும் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா, அந்த காசு காணாம போன விஷயம் மாயாவுக்கு தெரியும்னு சொன்னாலே அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய், அவ சும்மா சொல்றா நம்ம வாயிலேந்து வார்த்தையை வாங்குறதுக்காக, அவளுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறா. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய், அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
இங்க பாரு, அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தது, மகாலிங்கம் பணத்தை காணும்னு சொன்னது, இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, இருந்தாலும் அந்த பணத்தை இப்படி காணாம போயிட்டு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய், அதான் நம்ம கதிர் மேல பழி போட்டுட்டோம்ல, அதோட நீ கவலைப்படாத. இந்த மாயா என் மேல கை வச்சுட்டால, அவ என் மேல கை வச்ச வரைக்கும் அவளுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். என் புள்ள வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு பத்மா என்ன பண்றாங்கன்னா நேரா சீனுவுக்கு போன் பண்றாங்க. அப்ப சீனுவுக்கு போன் பண்ணி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்ப சீனு கேக்குறாரு, அம்மா என்னம்மா ஏமா அழுகுற, என்னமாச்சு ஏமா அழுகுற அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, டேய், நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்டா இந்த வீட்டுல. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? ஓ, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, நான் தான் உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் நான் உயிரோட இருந்து என்னடா பண்ண போறேன்? நான் போறேன்டா, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, அக்கா, என்னக்கா இது? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, அவங்கிட்ட இப்படி பேசினாதான் நேரடியா இங்க வந்து குதிப்பான், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு அவ ஏதாவது சொல்லுவா, அப்புறம் அவ என்கிட்ட சண்டைக்கு வருவான். பார்வதி சொல்றாங்க, அக்கா, இருந்தாலும் நீங்க பேசுனது தப்புதான். அப்ப பத்மா சொல்றாங்க, அப்ப அவ அடிச்சது சரின்னு சொல்றியா? அவ என் மேல கை வச்ச வரைக்கும் அவ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அப்புறமா மாயா இருக்காங்கல்ல, அவங்க செம்ம கோவத்துல ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம சீனு வந்துட்டு நேரா மணிக்கிட்ட போயிட்டு, அப்பா, ஏதோ வீட்டுல சண்டை போல, கண்டிப்பா அந்த சண்டைக்கு மாயாதான் காரணமா இருப்பா, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வாங்கப்பா. மணி கேக்குறாரு, என்னடா சண்டை? சீனு சொல்றாரு, அதான்ப்பா தெரியல, அந்த மாயா கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பா. ஏற்கனவே மாசமா இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைய கொண்டுட்டு வந்தா, இப்ப என்ன பிரச்சனைய கொண்டுட்டு வரான்னு தெரியல. அதுக்கு நம்ம மணி சொல்றாரு, டேய், அப்ப உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு இன்னமும் சொல்ற. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, தேவையில்லாம நீங்க வந்துட்டு அம்மா மேலேயே பழி போடாதீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. அவ எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும். அம்மா மேல ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, வாடா ஃபர்ஸ்ட், யாரு மேல தப்பு இருக்குன்னு என்னன்னு பாக்கலாம். அவ வேற ஒப்பாரி வச்சு அழுதான்னு சொல்ற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சீனு இங்க இருந்து வந்துட்டு, அம்மா அம்மா அப்படின்ட்டு ஓடி வர. அப்ப பத்மா நேரா பார்வதி கிட்ட, டேய், என் புள்ள வந்துட்டான், நான் போயிட்டு துணிமணியெல்லாம் எடுக்கிறேன், அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். அப்ப பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாவை கெஞ்சுற மாதிரி, அக்கா, என்னக்கா பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்ப நம்ம பார்வதி பத்மா என்ன பண்றாங்கன்னா துணி எடுத்துக்கிட்டு சாகுற மாதிரி போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சீனு அதிர்ச்சியாகி ஓடி போய் அவங்க அம்மாவை காப்பாத்துறாரு. அம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அழுகுறாரு. சீனு, இதுக்கு மேல உன் அம்மா உயிரோட இருந்து என்னடா பண்ண போறா? ஒரு மருமக கையால மாமியார் அடி வாங்கிட்டான் அப்படின்னு ஊருக்குள்ளா பரவிடுமே, இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? என்னை விட்டுருப்பா, நான் போயிட்டு எங்கேயாவது செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இத பாத்துட்டு நம்ம சீனு நேரா பார்வதி கிட்ட, என்ன ஆச்சு சித்தி அப்படின்னு கேட்க, அப்ப பார்வதி சொல்றாங்க, அதை எப்படி சீனு என் வாயால சொல்லுவேன்? இந்த மாயா இருக்கா பாரு, அடங்கா பிடாரி, அத்தையவே கை வாங்கி அடிச்சுட்டா. இதை கேட்டதோட சீனு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா சீனு, இப்படி எல்லாம் அவ அடங்கா பிடாரியா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இதை கேட்டதோட சீனு கேக்குறாரு, இப்ப அந்த மாயா எங்க, எதுக்கு அடிச்சா? அப்ப பத்மா சொல்றாங்க, ஏண்டா சீனு, எதுக்கு அடிச்சா, ஏன் அடிச்சா அப்படின்னு நீ விசாரிச்சுட்டுதான் உன் பொண்டாட்டிக்கு தண்டனை கொடுப்பியா? என்னை அடிச்சுட்டாலே அத பத்தி நீ யோசனை பண்ண பார்க்க மாட்டியா? இதை கேட்டதோட சீனு சொல்றாரு, நீங்க பாருங்கம்மா, உங்க மேல கை வச்சது தப்புதான், அவளுக்கு சரியான தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, நம்ம பார்வதி சொல்றாங்க, அவ துமுறா ரூம்ல உட்காந்துருக்கா, போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம சீனு சொல்றாரு, நான் இப்பயே போறேன் அப்படின்ட்டு. மாயா, வெள்ளவாடி அப்படின்னு சொல்ல மாயா இங்க இருந்து வராங்க. வந்ததோட நம்ம சீனு கேக்குறாரு, ஏய், அம்மாவை அடிச்சியா? அப்ப மாயா அமைதியா நிக்கிறாங்க. மணி கேக்குறாரு, மருமகளே, அத்தைய அடிச்சியாமா? அப்ப மாயா சொல்றாங்க, மாமா, நான் எதுக்கு அடிச்சேன் அப்படிங்கறத கேளுங்க. அப்ப சீனு சொல்றாரு, அப்ப நீ அம்மாவை அடிச்சிருக்க, உன்னை விடக்கூடாதுரி அப்படின்ட்டு மாயாவா அடிக்க போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகி தடுக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குதுங்க? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப ஜானகி கேக்குறாங்க, மாயா, என்ன மாயா, என்ன நடக்குதுங்க? பத்மாவை அடிச்சியா?
அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, ஏன் நடத்தைய பத்தி தப்பா பேசுனாங்க, அதனாலதான் அடிச்சேன். ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா, வீட்ல 40 லட்ச ரூபா பணத்தை காணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு கதிர் தான் எடுத்தான் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. கதிர் எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு போய் என்னையும் கதிரையும் பத்தி தப்பா பேசுனாங்க. அதான் நான் கோவத்துல அடிச்சிட்டேன். இது கேட்டதோட நம்ம சீனு சொல்றாரு, ஏய், என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? நீ அப்படிதானடி நடந்துக்கிற. எப்ப பார்த்தாலும் கதிர் கதிர்னு கதிர் பின்னாடியே தானடி போயிட்டு இருக்க. அப்ப அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இத சொன்னதும் மாயா வந்து சீனுவை பார்த்து, சீனு, அப்ப நீ கூட என்ன தப்பா நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, சீனு கேக்குறாரு, தப்பா நினைக்காம அப்புறம் என்ன? நீதான் பொழுதனைக்கும் அவன் கூட தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. 2 நாளைக்கு முன்னாடி அம்மா கிட்ட நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லியிருக்க. அதான் எங்க அம்மா என் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. உன் கர்ப்பத்துக்கு கதிர் காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேரா சீனுவை பார்த்து, சீனு, அசிங்கமா பேசாத. அப்ப சீனு சொல்றாரு, ஏய், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லடி. என் அம்மா மேல நீ எப்ப கை வச்சியோ இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, சீனு. அப்ப சீனு சொல்றாரு, அத்தை, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, சீனு சொல்றதை கேளு. அப்ப சீனு சொல்றாரு, ஏய், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மாட்ட போக, அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். என்னை விடு சீனு, அவளை நீ இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நானே இந்த வீட்டை விட்டு போய்க்கிறேன், என்னை விடு சீனு அப்படின்னு சொன்னதோட சீனு சொல்றாரு, அம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? உங்களை விட எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்லம்மா, நீங்க தான் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, இவ கிடக்குறா. இங்க பாருங்கம்மா, உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இவெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அம்மா, நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாயாவை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்றாரு. இத பார்த்துட்டு பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ள, வெளியில காமிச்சுக்கல. மாயா இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சீனு வெளியில வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து மறைச்சிட்டே போறாங்க. மாயாவுக்கு அழுக தாங்க முடியல. மாயா நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா, நம்ம நினைச்சதை விட பிரச்சனை ரொம்ப அதிகமாயே போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை என்னால தியாகம் பண்ண முடியாது. இங்க பாரு மாயா, நான் உன்னை பத்தின விஷயத்த நான் சீனி கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சீனி என்ன முடிவெடுத்தாலும் சரி. அப்ப மாயா சொல்றாங்க, வேணாம் பெரியம்மா, நான் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கேன், அது எதுவுமே அவனுக்கு தெரியாம என்னை இன்னுமே கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டும் பெரியம்மா. அவனா என்னைக்கு என்ன நல்லவன் நினைக்கிறானோ அப்ப நினைச்சுக்கிட்டும். அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லாம போயிட்டு அவன் சுத்தமா என்ன மறந்துட்டான். இனிமே அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் என்ன பெரியம்மா என்ன விட்டு போகணும்னு சொல்றது? நான் அவனை விட்டு போறேன். அதே நேரத்துல மணி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா மாயாவோட கைய பிடிச்சு, உம்மடி மருமவளே, என்ன மன்னிச்சிருமா, அவ இப்படி கேவலமா பேசுவான்னு நான் எதிர்பார்க்கலமா. அவளுக்கு நீ 2 அடி இல்லம்மா, நல்லா போட்டு மிதிச்சிருக்கணுமா. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, அட்டையை அடிச்சதுக்கு. மணி சொல்றாங்க, ஏமா மருமவளே, நீனே அடிச்சது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றேன், என்ன மருமவளை இப்படி பேசுற? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட நடத்தைய பத்தி தப்பா பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி பொசுக்குன்னு பேசிட்டா. அவளுக்கெல்லாம் நீ பாவம் பார்த்தது ரொம்ப தப்புமா. அவளை இன்னும் செவிலே அடிச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவளை இன்னரா நான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி விடுங்க மாமா. அப்ப மணி சொல்றாரு, இல்லம்மா, அவளுக்கு இதுக்கு மேலயும் சப்போர்ட் பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாருமா மருமவள, நீ எதுக்காகமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது எல்லாத்தையுமே ஜீனு கிட்ட சொல்லு, அவன் புரிஞ்சுப்பான். அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல மாமா, அது என்னால சொல்ல முடியாது. ஆரம்பத்துல சீனு தான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். நானா அவன் பின்னாடி போனேன். அவன் தான் மாயாதான் வேணும் அப்படின்னு பைத்தியமா சுத்தினான். எந்த அளவுக்கு மாயா வேணும் அப்படின்னு சொன்னானோ அதே அளவுக்கு என்ன இப்ப வெறுக்கவும் ஆரம்பிச்சுட்டான். இருக்கட்டும் இருக்கட்டும் மாமா, அவன் இத்தனை நாளைக்கு என்ன வெறுக்கிறான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். இது கேட்டதோட மணி சொல்றாரு, இங்க பாருமா மருமோளே, உன் லைஃபே ஏதோ பாதிக்க போற மாதிரி இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவன் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வந்துட்டு இந்த லைஃப் நல்லா இருக்கும். அவன் அப்படி என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா நாங்க கடைசி வரைக்கும் இப்படி பிரிஞ்சுதான் இருக்க போறோம். இது கேட்டதோட மணி சொல்றாரு, அம்மா மருமவளே, நீ நல்லா இருக்கணும் அப்படிதாம்மா நான் நினைச்சேன், என்னமா இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மாமா, இதை தடுக்கவே முடியாது மாமா, என்னால எதுவும் பண்ணவும் முடியாது.
அத்தை மேல கை வச்சது ரொம்ப தப்பு தான், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா போனதோட ஜானகி சொல்றாங்க, என்ன இது இவ இப்படி பேசிட்டு போறா? அப்ப மணி சொல்றாரு, அதான் எனக்கும் பயமா இருக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை விட போறேனே அப்படின்ட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்ப மணி சொல்றாரு, நீங்க பாருங்க, நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது எந்த காரணம் அப்படின்னு வீட்டுல சொல்லாத வரைக்கும் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். சீக்கிரம் நீங்க வீட்டுல சொல்லுங்க. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறனே, இல்லைன்னா இந்நேரம் நான் சொல்லியிருப்பேனே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரத்துல மணி வந்துட்டு ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாரு. சீனு ரூமுக்குள்ள போயிட்டு ரூம்ல உள்ள பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அப்ப மாயா இங்க இருந்து வராங்க. மாயா வந்ததோட சீனு மாயாவை பார்த்து, ஏய் எங்க வர? மாயா சொல்றாங்க, ஏன் சீனு ரூம் கூட வரக்கூடாதா? சீனு சொல்றாரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த ரூமுக்குள்ள வரவேல வச்சுக்காத. அப்ப மாயா ரொம்ப கவலையா வெளியில வராங்க. பத்மா டக்குன்னு மாயாவுக்கு முன்னாடி வந்து நின்னு, ஏ மாயா, என்னடி என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஈஸியா இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டு எங்களை எல்லாம் ஆட்டி படைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தியல்ல, இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை இனிமே தாண்ட மாட்டான். நீ அடிச்சது ஒரு வகையில நல்லதா போச்சு பாத்தியா, என் புள்ள எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துனேன் அப்படின்னு. அதே மாதிரி என் புள்ள கண்டிப்பா அவனோட வாக்கை காப்பாத்துவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருடி, கொஞ்ச நாள்தான் உன்னோட ஆட்டம் இந்த வீட்டுக்குள்ள. என் புள்ள கூடிய சீக்கிரம் உன்னை துரத்தி அடிக்க போறான், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படாம குடும்பம் நாசமா போகணும் அப்படின்னு சந்தோஷப்படுறீங்கல்ல, உங்களை மாதிரி நல்ல எண்ணம் எத்தனை பேருக்கு தவறும்? அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, ஏய் சீனு கிட்ட வாங்கினது பத்தலையா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தையாரே, ரொம்ப ஆடாதீங்க, உண்மை ஒரு நாள் ஜெயிக்கிறப்ப உங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் போடி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேல பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தையாரே, உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் போய் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா 40 லட்சம் பணம் என்னாச்சு? அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் அதான் அந்த கதிர் மேல பழி போட்டாச்சுல, இனிமே என்ன கவலை? அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்ல அந்த மாயா வேற ஏதோ உண்மை தெரியும்னு சொன்னால, அது வேற பயமா இருக்கு. உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நம்ம தான் சிக்கிடுவோம். அப்ப பத்மா சொல்றாங்க, அந்த மகாலிங்கத்துக்கிட்ட பணம் கொடுத்தது மாயாவுக்கு தெரியவே தெரியாது. சோ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதோட பார்வதியும் சரிக்கா, ஆனா அந்த 40 லட்சம் பணத்தை இப்படி கோட்டை விட்டுட்டோமே, இது மட்டும் வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், வீட்டோட சாவியை பிடுங்கி நேரா ஜானகிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம வீட்டை அடுப்பாங்கரையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.